டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்த நிறைய கேசஸ் ஃபைலா இருக்கு கோர்ட்ல. அதே மாதிரி நிறைய பேர் ஜாப் லூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டும் இருக்கு. It is not what happening in you to you determine how far you go in life. It is how you handle it really matters. என்ன நடந்துட்டு இருந்தாலும், என்ன சுத்தி என்ன நடந்தாலும், எனக்கு என்ன நடந்தாலும் அதை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்றது முக்கியம். How I am going to handle. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. Anybody knows about $1 million homepage? If you don't know, write N in the chat box. $1 million homepage. At least one response, if I get it, I will tell you. $1 million homepage. No. Okay. Thank you for the response. See, என்ன அப்படின்னு சொன்னா, இது நீங்க கூகுள் பண்ணா தெரியும். ஒரு பர்சன் கால்ட் அலெக்ஸ் in 2005ல என்ன பண்ணாருன்னா, he couldn't able to pay his semester fees. அதனால யாருக்கிட்டையும் அவர் கேட்கல. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த யூனிவர்சிட்டி எஜுகேஷன் பே பண்ண முடியாததுக்கு he started, he's from England, okay, ஒரு பிக்சல்ஸ்ல 1000 பிக்சல்ல இமேஜ் பேஸ்டு வெப்சைட் கிரியேட் பண்ணணும், ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணணும். இப்படிதான் இருக்கும் அந்த ஹோம் பேஜ். இப்ப இதுல கேட்பரி நான் கிளிக் பண்ணேன்னா, அந்த கேட்பரியோட லிங்கை கிளிக் பண்ணேன்னா இட் வில் கோ டு த கேட்பரி வெப்சைட். அந்த கேட்பரி வந்து $1 இவருக்கு பே பண்ணுவாங்க. அதாவது இமேஜ் பேஸ்டு லிங்க், அந்த லிங்க்குள்ள வந்து அந்த இதோட வெப்சைட்டோட லிங்க் இருக்கும், அந்த இமேஜ்க்குள்ள. ஸோ தட் இமேஜ் பேஸ்டு லிங்க் கிரியேட் பண்ணி ஹீஸ் அன் ஆண்டர்பிரனர், ஒரு தொழிலதிபரா இருக்கிறார். $1 million ஹோம் பேஜ் இஸ் பிகம் அ மில்லியனர் ஆல்சோ. இதுதான் ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ். எதுக்காக சொல்றேன்னா, யூ ஆர் ஆல் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். You should know, you should have some vision about your life. உங்க கிரியேட்டிவிட்டியை நல்லா யூஸ் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து. சரி, நம்ம ஒரு ரீஇன்வென்ட் ப்ராசஸ் பண்ணணும், ஒரு பாசிட்டிவ் லைஃப் போகணும்னா என்னெல்லாம் பண்ணலாம், அதுதான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். எதுக்கு மேடம் எங்களுக்கு இப்ப நான் என்ன சம்பாதிக்கவா செய்யறோம்? நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு கூட படிச்சுட்டு இருக்கீங்க. And some people know in a family how they are doing a budgeting. இதெல்லாம் இருக்கு இல்லையா? So first, financial discipline. Even financial discipline, not only in the finance, in the time management also. நம்ம கொடுத்திருக்கிற விஷயத்தை நம்ம எவ்வளவு அழகா யூஸ் பண்றோம்ன்றது முக்கியம். Spend less than you earn. சரியா? Don't allow peer pressure to spend. எதுல நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது தெரியுமா? என் ஃப்ரெண்டு ஒரு பெரிய பைக் வச்சிருக்கு, நான் அது வச்சுக்கணும். என் ஃப்ரெண்டு ஒரு புது கார் வாங்கியிருக்காங்க, நான் வாங்கணும். அவங்க புது ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க, நான் வாங்கணும். இதுதான் பியர் பிரஷர். அவங்களுக்கு இதுல இருக்கு, இந்த ஆள் இருக்கு, எனக்கு இது இல்லை. ஸோ சி ஆக்சுவலி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த பியர் ப்ரெஷர்னால. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4000 rupees உங்க கையில இருக்கு, நீங்க ஒரு 10 things லிஸ்ட் பண்ணிருக்கீங்க வாங்கணும்னு. ஆனா உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு பெர்ஃபியூம் 4000க்கு வாங்குறாரு, உங்களுக்கு அந்த பெர்ஃபியூம் வேணும்னு போய் 4000 அந்த ஒரு பொருள்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா யூ வில் மிஸ் அவுட் சோ மெனி ஃபன். நிறைய 10 விஷயம் வாங்க முடியாத போயிடும். அதனால டோன்ட் அலோவ் யுவர் பியர் ப்ரெஷர். ஸ்டிக் ஆன் டு அ பட்ஜெட். என்ன பண்ணணுமோ அதுக்கு. உங்களுக்கு ஒரு வீட்டுல பணம் கொடுக்குறாங்க, பாக்கெட் மணி கொடுக்குறாங்கன்னா அதுல என்ன சேவ் பண்ண முடியும்னு யோசிங்க. அதுக்கு திருப்பி உங்க யூ கேன் கிவ் இட் யுவர் ஃபேமிலி ஆல்சோ. கனெக்ட் யுவர் சேவிங்ஸ் வித் யூ கோ. இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, இப்ப ட்ரீம் வெஹிக்கிள் ஆக்டிவிட்டி நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல. எனக்கு ஒரு ட்ரீம் கார் இருக்கு, ட்ரீம் பைக் வாங்கணும்னு ஆசை. அது என்ன இருக்கு இப்ப எழுதுங்க. உங்க ஆசை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். I'll give you 2 minutes time. Write your dream car and bike. Quickly respond in the chat box. 2 minutes. Your time starts now. Adi, wow. ட்ரீம் நல்ல ஹையாவே இருக்கலாம், தப்பே கிடையாது. என்னால முடியாததுன்ற செகண்டரி. ஃபர்ஸ்ட் ட்ரீம் இருக்கணும். கோகுலுக்கு ஆடி கார், ஓகே. நிஞ்சா பைக், நிறைய பேர் அதான் பாசப்படுறீங்க. டெஸ்லா, கூல். லம்போகினி எல்லாம் வேண்டாமா இருக்கும். பல்சர், வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக் அது. பல்சர், கேடிஎம், ஹார்லி டேவிட்சன், சந்தோஷ், டியூக், கவாசாக்கி, இத்தனையும். ஆர்எஸ், ஓகே. ராயல் என்ஃபீல்ட், வாவ். BMW, wonderful. Okay. Starship. So time is over. இப்போ நமக்கு இதுக்கு ரிலேட்டடா ஒரு ஆக்டிவிட்டி போகலாம். அது என்ன நான் சொல்றேன். Okay. Which countries these motorcycles are brand from? Kawasaki, Ducati, Harley Davidson, Triumph. Quick எழுதுங்க பாப்பா ஆன்சர்.
நீ கவாசாக்கி கே போட்டு ஐஃபன் போட்டா போதும், டி போட்டுக்கோங்க, ஹெச் போட்டுக்கோங்க, டி போட்டுக்கோங்க. 2 minutes அகைன். உங்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த கம்பெனி பத்தி தெரிஞ்சிருக்குன்னு செக் பண்றதுக்கு தான். ஆன்சர் பண்ண. நோ கூகுள், அதான் கூகுள ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்கேன். கூகுள் பார்த்து சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. கவாசாக்கி கேக்கு என்ன, எந்த ஊரு? கவாசாக்கி எந்த ஊர்? கே போட்டு ஐஃபன் போட்டு எந்த ஊர்? டுகாட்டி எந்த ஊர்? ஜப்பான். வாவ், ராஜ்கிரிஷ் கரெக்ட்மா. கவாசாக்கி ஜப்பான். அது இத பேர் அந்த வெஹிக்கிள் பேட்டு போட்டு எழுதுனீங்கன்னா தான் எனக்கு தெரியும் எதுக்கு நீ ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Guys, 1 minute more. Make it fast. Wow, Ducati Italy, super. Dharni, super. ஹார்லி டேவிட்சன் யாருக்கோ பிடிக்கும்னு சொன்னாங்களே, அவங்க எந்த ஊருன்னு தெரியலையே. நாகவேணி, மணி கிவ் இட் ஓன் சைக்கிள். வாவ், தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் நாகவேணி. இப்பதான் நான் உங்க மெசேஜ் படிச்சேன். ஓகே, யாரு ஹார்லி டேவிட்சன் எழுதுனா? சந்தோஷ். அது எந்த ஊர்ல இருந்து வந்தது சந்தோஷ்? அமெரிக்கா. வாவ், சூப்பர். நான் பல்சர் கேட்கலையே கண்ணா, நான் இங்க போட்டு டிஸ்பிளே பண்ணிருக்க 4 விஷயம் மட்டும் தான் கேக்குறேன். யூகே, சூப்பர். ஹார்லி டேவிட்ஸ், ட்ரயம்ப் வந்து யூகே. சூப்பர், wonderful guys, thanks for your response. Let me continue. Japan, Italy, USA and UK. So boost your income, cut your expense. So have a financial freedom. So first discipline நமக்கு finance. So rich dad poor dad எல்லாம் நல்ல புக் எல்லாம் இருக்கு, முடிஞ்சா டைம் கிடைச்சா படிங்க. The Secrets of Millionaire, The Millionaire in the Next Door, Money Makeover, Richest Man in Babylon, இதெல்லாம் நல்ல புக்ஸ் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம்க்கு. சரி, அடுத்த விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். இதுக்கு நான் குயிக்கா, ஏன்னா நான் இதை சொல்லிட்டேன் ஆல்ரெடி, இது ஆக்டிவிட்டி பேஸ்டு செஷன் தான் சொல்லிட்டேன். So create a sentence using the word time. குயிக்கா 2 minutes தான் again உங்களுக்கு டைம். You will now find time for everything. If you want time, you must make it. So time. Your good time started. Time is gold. Okay? நான் வந்து ஜாஸ்தி உங்க டைமை எடுத்துக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் 2 நிமிஷம் அந்த மாதிரி தான் நான் ஆக்டிவிட்டியை பிளான் பண்ணிருக்கேன். அப்பதான் செஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நானே பேசிட்டு இருந்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. Time and child, wait for more. Wait for none. Okay. Cool. Fast. Time wait for no one. Time is not come once more in life. Okay. Time proves everything. Time is very nice and important. Okay. திரும்பவும் கிடைக்காது. Okay. தமிழ்ல அடிக்க முடியுதா? ஓகே. மொபைல்ல இருந்து அடிக்கிறீங்களா? சரி, ஓகே. I never find time to read them. You waste time, you will suffer a lot in future. Time is money. என்னாச்சு எம்எல்எம்மா? டைம் ஈக்குவல் டு மணின்னு அவங்க தான் சொல்லுவாங்க மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல. வாட்ச் கீப்ஸ் வெரி குட் டைம். வாவ். Okay. Ten seconds more, guys. Quickly. Those who have not responded, respond. Time is your future goal. Okay. So precious. Cool. Time முடிஞ்சு போச்சு. Do not wait for the time. I struggle to find time to read. நான் எப்படி பண்றதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். Okay. So I read one thing. ஒரு கஸ்டமர் பிளேஸ்ல நான் பார்த்தேன். நிறைய பேர் பார்கெயின் பண்ணுவோம்ல கடையில எல்லாம் போனா, அது போட்டிருந்தாரு
விலை மலிவு என்று தரம் குறைந்த பொருளை வாங்குவது நேரத்தை சேமிக்க கடிகாரத்தை நிறுத்தி வைப்பது போன்றதாகும் அப்படின்னு எழுதியிருந்தார். சோ நம்ம மலிவா கிடைக்குதுன்னு வாங்குறது வந்து இப்ப டயத்தை சேமிக்கிறேன்னு சொல்லிட்டு வாட்சை நிறுத்தி வச்சா பிரயோஜனம் இல்லை. அது மாதிரிதான் நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் சில டைம். ஓகே ரைட். அப்போ டைம் எப்படி மேனேஜ் பண்றது நான் சொல்லி கொடுக்குறேன். இன்னைல இருந்து ஃபாலோ பண்ணுங்க. டைமுக்கே ஒரு இது இருக்குமா, திங்ஸ் டு டூ லிஸ்ட். எப்பவுமே யூ ஹேவ் டு லிஸ்ட் அவுட். இன்னைக்கு என்ன பண்ணணும் 1 to 10 like I'll show you my record. See நீ பாத்தீங்கன்னா I have listed out. இன்னைக்கு காத்தால இருந்து என்ன பண்ணணும் 1 2 3 4 5 6 ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நான் எழுதியிருக்கிறது 34 ஐட்டம்ஸ் எழுதிருக்கேன் கம்ப்ளீட் பண்ணணும். Okay, even minute things I should not forget it. I'm mentioning a notebook. Okay, so இங்க பாத்தீங்கன்னா இந்த 5 சப்ஜெக்ட்ல இந்த சைடுல வந்து ஃபுல்லா அபிஷியல் இருக்கும், பர்சனல் தனியா இருக்கும். பர்சனல் தனி லிஸ்டிங் இருக்கும். அபிஷியல் 34 விஷயம் இருக்கு, பர்சனல் 10 விஷயம் தான் இருக்கு. Okay, like that I maintain the to do list, and in the midday I'll say whether I'm on track. I'll put the tick mark. Things to do list, then which I want to do first, identify the priority. அதுக்கப்புறம் மேக்கிங் இட் ஹேப்பன். இட்ஸ் நாட் லைக் லிஸ்ட் பண்றது மட்டும் பிரயோஜனம் இல்ல, அது நடக்கணும். நான் பிளான் பண்ற விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் தென் எவாலுவேட் தி டிவியேஷன். See for example 10 things I'm planning, 8 தான் முடிச்சேன் அப்படின்னா ஓகே பரவாயில்ல, 2 தான் பண்ணல, யூ ஆர் ஆன் ட்ராக். ஆனா 2 தான் பண்ணேன் அப்படின்னா நாம கொஞ்சம் லேசியா இருக்கிறோம், நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னு அர்த்தம். சரியா? சோ எவாலுவேட் தி டிவியேஷன். சோ ஹேவ் அ ஸ்மார்ட் கோல்ஸ். நம்ம ஃபினான்ஷியல் டிசிப்ளின் பார்த்தோம், டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம், கோல்ஸ் வச்சுக்கோங்க. உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா ஸ்மார்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்மார்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயத்த செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோ டு ஹோட்டல், யூ ஆஸ்க் வாட் இஸ் அவைலபிள் கேட்போம், என்ன இருக்குன்னு கேட்போம், ஏதாச்சும் கொடுன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. ஸோ பி ஸ்பெசிபிக் அண்ட் இட் ஷுட் பி மெஷரபிள். உங்களோட கோல்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியும், எவ்வளவு நான் அச்சீவ் பண்ணிருக்கேன். அண்ட் அச்சீவபிள், இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ, லைக் and should be realistic. For example, I want to reduce 20 kg in a week. I'll die. Come on. So முடியறத தான் நான் வந்து யோசிக்கணும். Then time bound. Within the period என்னதுக்குள்ள நான் அச்சீவ் பண்ண போறேன்னு யோசிக்கணும். சரி, I am here. Decide what I really want. I want my perfect life. Okay, here is where I want to go. எங்க போகணும்னு நான் முடிவு பண்ணணும். So I have a question. Where I am now, நம்ம கேட்கணும், இந்த கேள்வி நமக்குள்ள கேட்டுக்கணும். Where I am now, where do I want to reach in future? நான் எங்க போக விரும்புறேன், அது எப்படி நான் அச்சீவ் பண்ண போறேன்? இவ்வளவுதான், சிம்பிள் கொஸ்டின். How I am going to achieve that? Okay, சரி, ஒரு சின்ன கொஸ்டின் உங்களுக்கு. Have you watched a movie தனி ஒருவன்? Just raise your hands. தனி ஒருவன் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, கரெக்டா? அந்த தனி ஒருவன்ல ஒரு பியூட்டிஃபுல் சீன் உண்டு. இதுல பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி அண்ட் ரவி வாஸ் தேர். அவர் வந்து ஆக்சுவலி உன்னோட எனிமி முன்னாடியே வந்து நிக்கிறான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க. அப்போ வந்து இவர் பிஸ்டல் கொடுப்பாரு இல்லையா, இவர்கிட்ட கொடுத்துட்டு சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் பண்ணணும். அரவிந்த் சாமி வந்து ஒரு லைன் தான் பேசுவார், நிறைய பெரிய எலாபரேட் டிஸ்கஷன் இருக்காது, அது ஒரு லைன் பேசுவார். இட் வாஸ் சோ இன்ட்ரெஸ்டிங். யாருக்காவது அந்த லைன் ஞாபகம் இருக்கா? You can raise your hands, I will call you by name, you can unmute and talk to me. ஒரு லைன் தான் சொல்லுவார். யாருக்காவது ஞாபகம் இருக்காது? Anybody could remember the dialogue? Who raised the hand? வாழ்க்கையில ஒரு விஷயம் எடுத்துக்கோ, அந்த விஷயத்தையே வாழ்க்கையாக்கிக்கோ. எக்ஸாக்ட்லி. வாழ்க்கையில ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. வாட்ஸ் யுவர் நேம் கண்ணா? உங்க பேர் என்ன? தினேஷ் மேம். சூப்பர் கண்ணா, சூப்பர் சூப்பர் சூப்பர். சதீஷ்க்கு நம்ம கிளாப் பண்ணலாமா? அட்லீஸ்ட் கிளாப் சிம்பிள் இருந்தா கிளாப் பண்ணலாம், இல்லனா ரைஸ் பண்ணுங்க ஹேண்ட்ஸ் அவருக்கு, சதீஷ்காக எல்லாரும். சூப்பர் சூப்பர் சதீஷ், குட். சோ வாழ்க்கையில ஒரு ஐடியா வச்சுக்கோங்க, அந்த ஐடியாவே வாழ்க்கையா மாத்திக்கோங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப நம்ம வந்து அரவிந்த் சாமி சொன்னோடனே நிறைய ரீச் ஆச்சு. ஆனா அது ஒரிஜினல் வெர்ஷன் யார தெரியுமா சொன்னா? சுவாமி விவேகானந்தா சொன்ன அந்த சேயிங். வாவ், சதீஷ்க்கு எவ்வளவு அப்படி பாராட்டெல்லாம் குவிஞ்சின்னு இருக்கு சதீஷ்க்கு. ஓகே, எப்பவுமே பசங்களா நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இன்னொருத்தரை பாராட்டணும், அதுவும் மனசார அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த குவாலிட்டி உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க. அந்த ஜெலசி எல்லாம் நமக்கு போயிடும். ரீஇன்வென்ஷன் ப்ராசஸ்ல மத்தவங்களை மனசார அப்ரிஷியேட் பண்றது ஒரு நல்ல குவாலிட்டி. ஓகே ரைட். இத வந்து விவேகானந்தர் சொன்னாரு, டேக் அப் an idea, make that idea your life, think of it, dream of it, live on that idea. Let the brain, muscles, nerves, tissues, cells may be saturated with that idea, then it lead to a massive success. ஒரு பெரிய சக்சஸ் வேணும்னா உன்னோட நகம், சத, ரத்தம் எல்லாமே அதை மட்டும் தான் திங்க் பண்ணணும். உனக்கு என்ன வேணுமோ அதை நீ திங்க் பண்ணா உனக்கு கிடைக்கும்.
ஆனா எது வேணும்னா தெரியாமே இருந்தானா கஷ்டம் லைஃப்ல. So take up an idea. Okay, right. So I have a question for you. இப்போ again, உங்களோட ட்ரீம் என்ன? ஒரு சென்டென்ஸ் எழுதலாம், இல்ல ஒரு பேராகிராஃப் கூட எழுதலாம். இது பர்சனலா இருக்கலாம், ப்ரொஃபஷனலா இருக்கலாம், சொசைட்டி ஓரியன்டா இருக்கலாம். என்னோட ட்ரீம் என்னன்னா, I have a to-do list and my aspiration to help every human to identify and realize their potentiality. நான் ஒரு லிஸ்டே வச்சிருக்கேன் என்னோட ஆஸ்பிரேஷன்ல. எனக்கு வந்து என்னன்னா, எல்லா ஹியூமன் பீயிங் என்னால முடிஞ்சவங்கள நான் மீட் பண்ணி அட்லீஸ்ட் 50,000 people எக்ஸ்ட்ரா, ஆல்ரெடி 50 நான் மீட் பண்ணிட்டேன், another 50,000 people மீட் பண்ணி அவங்களோட பொட்டன்ஷியல் ரியலைஸ் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணணும்ன்றது என்னோட ஆஸ்பிரேஷன். அது மாதிரி உங்களுக்கு ட்ரீம் இருந்தா குயிக்கா 3 minutes டைம் உங்க ட்ரீம் என்னன்னு எழுதி பார்ப்போம். இதுதான் இதோட இந்த ஃபேஸ், குரூஷியல் ஃபேஸ்ல நம்ம இப்போ வந்திருக்கோம் இந்த ப்ரோக்ராம்ல. ரைட் யுவர் ட்ரீம்ஸ் ஆர் ஆஸ்பிரேஷன், வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் இன் யுவர் லைஃப். குவிக்லி ரெஸ்பாண்ட். 3 minutes டைம். நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லணும்னா கூட சொல்லலாம். நீங்க ரைஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களை அன்மியூட் பண்ணி பேச சொல்லுவேன், இல்லைன்னா நீங்க எழுதலாம். both are possible. CA, okay, cool. Gokul Krishna, okay. Own business, Pananam. Om Kumar, welcome on board. I'm also a business person. Okay. To help others as much as possible. That's interesting. இது சொசைட்டியா இருக்கலாம், பர்சனலா இருக்கலாம், ப்ரொஃபஷனலா இருக்கலாம். எந்த ட்ரீம் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு. சிலருக்கு வந்து வாட் டு சே, ஐ வாண்ட் டு ஃப்ளை, லைக் நோ வேர்ல்ட் டூர் போகணும்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட ட்ரீம் தான். எந்த ட்ரீமுமே குறைச்சலே கிடையாது. ட்ரீம் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அவ்வளவுதான். கஷ்டப்படுற எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும் என்னோட மணியில இண்டஸ்ட்ரி. I want to become a police. Wow, தேவி காயத்ரி, வண்டர்ஃபுல்மா. நல்ல ஆஸ்பிரேஷன் அது. நேர்மையான போலீஸா இருங்க. எனி கவர்மெண்ட் ஜாப்ல போகணும். ஓகே. தாசில்தார் ஆகணும். வாவ். IAS, வண்டர்ஃபுல். அதான் ஸ்பெசிபிக் இது இருக்கணும். கவர்மெண்ட் ஜாப் போனீங்களா, ரிஷி எங்க ஒர்க் பண்ணணும்னு டிசைட் பண்ணுங்க. அதுதான் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கணும். எனி ஒன்னு நினைக்க கூடாது. நமக்கு என்ன ஜாப் போகணும்னு நமக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருந்தாதான் அது நமக்கு கிடைக்கும். IAS, ஓகே. கிருத்திகா, வா, வைஸ் சான்சலர் ஆகணுமா? சிவகுமார், சூப்பர் கண்ணா. லடாக் ரைட் ஆன் மை ஓன் பைக், மை ஓன் மணி. வாவ், பூபாலன், வண்டர்ஃபுல். Jagdishwaran, IAS and help others. Okay, interesting. One minute more, guys. Unga dreams, let the dreams can fly now. Madam, yes, good morning, madam. Good morning, I'm sir. நான் சிவகுமார் மேம். தமிழ் துறையில பேராசிரியர் இருக்கேன். இப்போதைக்கு உங்க செஷன் தான் நான் ஸ்டூடெண்ட் மேடம். Okay. Thank you, ma'am. Sir, உங்க ட்ரீம் சொல்லுங்களேன். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பசங்களுக்கும். துணைவேந்தன் போட்டிருந்தேன் நான் தான். அது நீங்க தானா? ஓ, வண்டர்ஃபுல் சார். வாழ்த்துக்கள். Thank you. ஓகே. ஐயோ சாரி, நான் ஸ்டூடண்ட் நினைச்சு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டேன். பரவாயில்ல. It's okay, ma'am. ஓகே. Thank you. ஓகே. ரயில்வே, ஓகே. லலித், இந்தியன் ஆர்மி. ஏய் மாதவன், சூப்பர் மாதவன். Actually, a successful person is not one who show off your success, but one to help others by lifting others. Muthu Prakash, நல்ல saying இது. Live without internet is a middle of forest for a month. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு போல இருக்கு தினேஷ். பேங்க் எம்ப்ளாயி, my company the whole world, wonderful. Lawyer and fight for rights and justice. தர்ணி, பயங்கரமா இருக்குப்பா. எல்லாருக்கும் ஆசை. BABL மாதிரி பிளான் பண்றீங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம கரெக்டா டைமை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். பிக்கஸ்ட் ட்ரீம், ஹோல் வேர்ல்ட் சுத்தணும். நல்லதுதான். நமக்கு சொந்தமா ஆசை இருக்கணும் கண்டிப்பா. உலகத்துக்கும் இது பண்ணோம். நாம சந்தோஷமா இருந்தாதான் மத்தவங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். சரியா? சோ நம்ம ரீஇன்வென்ட்ல ஃபைனல் ஃபேஸ் வந்துட்டோம்னா சூப்பர். முக்கியமான விஷயம், எவ்வளவு பேரு கார்த்தால 5 மணிக்கு எழுந்துப்பீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். 5 மணிக்கு எழுந்து 5:10 தூங்கவே கிடையாது. 5 மணில இருந்து எழுந்துக்கணும். சூப்பர். ஓகே. How many people keep alarm to get up? எவ்வளவு பேர் அலாம் வச்சுட்டு எழுந்துப்பீங்க? Alarm to get up. யாருமே இல்லையா? இருக்கீங்களா? ஓகே. I'll tell you guys one small success mantra for you. There is a category. I'll keep alarm. The alarm rings, immediately I'll get up. Category A. Then B category is I'll keep alarm. I'll put a snooze and sleep. That's the B category.
10 minutes ஸ்னூஸ் போட்டுட்டு தூங்குவேன். ஏன்னா அந்த காலையில வந்து அப்படியே ரோலிங் இந்த பெட் வந்து அவ்வளவு அனாதியா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஓகே, தேர்ட் கேட்டகரி அலாம் அடிச்சுட்டு இருக்கும், நான் எழுந்துக்க மாட்டேன், பக்கத்துல இருக்கவா எழுந்துப்பா, அவங்க எல்லாம் எழுந்துப்பாங்க அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். 4வது கேட்டகரி ஸ்னூஸ் ஸ்னூஸ் ஸ்னூஸ், ரொம்ப லேட் ஆகணும். 6:30 மணிக்கு எழுந்துக்கணும்னு முடிவு பண்ணா 7 மணி 7:30 தான் எழுந்துப்பேன். இதுல நீங்க எந்த கேட்டகரி, ஏயா பியா சியா டியா? டக்குனு சாட் பாக்ஸ்ல ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. பத்தியா, பி கேட்டகரி இருக்குது, ஏ இருக்கு, சூப்பர், ஓகே, வண்டர்ஃபுல். இப்போ ஒரு கேட்டகரிக்கு நான் சொல்லிடுறேன், முக்கியமா ஒரு கேட்டகரி சொன்னாலே போதும். ஏ கேட்டகரி பீப்புள், வாவ், ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நான் டிசைட் பண்ண விஷயத்த நான் கரெக்டா செய்வேங்கிறது ஏ கேட்டகரி. அலாம் அடிச்சது. ஏன்னா நான் பி கேட்டகரிக்கு சொல்லுக்கு யுவர் வில் பவர் மஸ்ட் பி லோ. என்ன மேடம் இது அலாரத்துக்கும் வில் பவருக்கு என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்பீங்க. நான் சொல்றேன், அதாவது நான் வந்து டிசைட் பண்றேன் முதல் நாள் நான் 6 மணிக்கு எழுந்துக்கணும்னு, நான் அலாம் வச்சுட்டேன். ஆனா என்னோட டெசிஷனை நானே வயலேட் பண்றேன், நான் 6க்கு வச்சுட்டு 6:30க்கு எழுந்துக்கிறேன். அப்படின்னா மை வில் பவர் மஸ்ட் பி லோ, மை பாடி ப்ரிவைல்ஸ் ஓவர் த மைண்ட். There is a gap between waking up and getting up. I mean, எழுந்துக்கிறதுக்கும் கண்ணை திறக்கிறதுக்கும் எழுந்துக்கிறதுக்கும் பெட்ட விட்டு டைமா இருக்கு இல்லையா? So there is a gap between waking up and getting up. You want to conquer the gap between waking up and getting up. இதை நீங்க ஜெயிச்சாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். சோ உங்க வில் பவரை வளர்த்துக்கணும்னா சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிங்க. நான் 6 மணினா 6 மணிக்கு நான் எழுதுவேன். அது ஐ ஷுட் ஹானர் மை டெசிஷன். அதே மாதிரி யாருக்கிட்டயாவது நான் 5 o'clock உங்களை மீட் பண்றேன்னா 5 should be 5. It is not 4:30க்குலாம் 1/2 மணி நேரம் முன்னாடி எல்லாம் போக சொல்ல மாட்டேன். 10 minutes முன்னாடி போ, தப்பு இல்லை. ஆனா 10 minutesக்கு அப்புறம் போனா you are not honoring your words. டைமா ஹானர் பண்றேன், வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஹானர் பண்ணுவோம். சீரியஸ்லி, அது என்னோட பிசினஸோட இதுல என்னோட பிசினஸ் சக்சஸ் காரணமே டைம் மேனேஜ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டைமை கீப் அப் பண்ணணும்னு நினைக்கிறோம், அவனோட டைமையும் வேல்யூ பண்ணுவோம். அடுத்தவங்களோட கெட்ட மென்டர், உங்களுக்கு சரியான ஒரு டீச்சரோ சரியான ஃப்ரெண்டோ பெரியவங்க யாராவது இருக்கணும், உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கணும். நீ நல்லா இருக்கப்பா, சூப்பரா பண்றப்பா, நீ இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒரு மென்டர் இருக்கணும். அண்ட் மேக் அ மூவ், உட்கார்ந்த இடத்துல இருக்காதீங்க, மேக் அ மூவ், ஸ்டார்ட் ஒர்க் அண்ட் மானிட்டர் யுவர் மைண்ட். உங்க மைண்ட் என்ன சொல்லுது கேட்கணும், அது தூங்க வச்சிடக்கூடாது. அண்ட் அப்சஸ்ட் வித் நியூ ஐடென்டிட்டி. அப்சஸ்ட்னா ரொம்ப அப்படியே சந்தோஷப்படணும். நான் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குப்பா, நான் வந்து டைமை மேனேஜ் பண்ண போறேன், என் ஃபினான்ஸ் டிசிப்ளின் பார்க்க போறேன், and then I have my own identity, நான் நல்ல வார்த்தை தான் பேச போறேன், இதெல்லாம் இருக்கு. So speak differently. Speak differently, no filthy words. உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். நீங்க பேசுற வார்த்தை உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கணும். Commit to the process and big why. ஒரு பரு வந்தா எவ்வளவு வருத்தப்படுறோம், ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி போடுறதா, இந்த கிரீம் போடுறதா, அந்த கிரீம் போடுறதா. அப்ப ஏதோ ஒரு பிளாக் ஸ்பாட் நம்ம லைஃப்ல யாரோ குறை சொல்ற மாதிரி பண்ணிருந்தோம்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு பிடிச்ச முக்கியமான விஷயம், வாட் ஐ ஃபாலோ இன் மை லைஃப் இஸ் கம் அவுட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வாங்க, அப்பதான் நீங்க கத்துக்க முடியும் வாழ்க்கையில. கம்ஃபர்ட் ஜோனா காலைல எழுதுகிறோம் தூங்குறோன்றது இல்லை, ஏதோ ஒண்ணு புதுசா பண்ணணும், அதுதான் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில. இப்ப ரீஇன்வென்ட் ப்ராசஸ்ல இருக்கிறதுனால கம்ப்ளீட்டா ஹானஸ்டா இருங்க இந்த ப்ராசஸ்ல. ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து கரெக்டா இருப்பேன், இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்றேன், நாளைக்கு பண்ண மாட்டேன். எக்ஸசைஸ் தான் ரெகுலரா பண்ணு. இன்னைக்கு ஒரு நாள் ஃபாலோ பண்றதுல எந்த விஷயமே, ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணணும். டூ இட் ரைட் அட் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் அஸ் வெல் அஸ் எவ்ரி டைம். எல்லா டைமும் கரெக்டா வேலை செய்யணும். கிவ் யுவர் பெஸ்ட். ஸோ பி கூல் அண்ட் பாடி போஸ்டர்ஸ். உங்களோட பாடி போஸ்டர் எப்படி இருக்கு, சொங்கி மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு எரெக்ட் போஸ்டர். நம்ம கிட்ட பேசினாலே ஒரு எனர்ஜி வரணும் அவங்களுக்குலாம். அதாவது நீங்க பேசும்போது உலகை மாயம் மாதிரி வயலின் வாசிச்சுட்டே இருக்கக்கூடாது எப்பவுமே. சரி, அவங்கள பார்த்தா உங்க எனர்ஜி அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகும், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. நம்மள பார்த்த உடனே ஐயோ இவன் வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மைண்ட் செட் வச்சுக்கோங்க எப்பவுமே. இட் செப்பரேட்ஸ் தி பெஸ்ட் ஃப்ரம் தி ரெஸ்ட். So choose a positive with a bad attitude. Attitude-னா உங்க கண்ணோட்டம் எப்படி இருக்கு? Bad attitude இருந்தா இப்போ உலகமே வேஸ்ட் நினைச்சோம்னா நாமளும் வேஸ்டா தான் போவோம். So if a positive attitude you can have you never have a bad day. So watch your definition, it become your thought, and watch your thought, it become your words, and watch your words, it become your action. Watch your action, it become your destiny. So yeah, no junk foods. Stay invest and spend. Don't let நெகட்டிவ் எனர்ஜி பீப்புள், தே வில் ஷக் யுவர் எனர்ஜி. ஸோ நெகட்டிவா பேசுறவங்க கிட்ட கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நோ கிரட்ஜஸ். யாருக்கிட்டையும் மனஸ்தாபமோ மன உளைச்சலோ மனக்கசப்போ வேண்டாம். ப்ராக்டிஸ் பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணு ரெகுலரா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்ரி டே இஸ் a second chance of your life and 1 year is equal to 365 opportunity. இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம லிசன் பண்றோம் வெபினார்ல. அதே மாதிரி
நம்ம மிஸ்டேக் பண்ணோம்னா அக்செப்ட் பண்ணிக்க கத்துக்கோங்க. லேர்ன் டு அட்மிட் யுவர் மிஸ்டேக் பிஃபோர் சம்படி எக்ஸாஜரேட். அதை டபுளா கதை சொல்றதுக்கு முன்னாடி அட்மிட் யுவர் மிஸ்டேக் அண்ட் ஸ்டே ஃபோக்கஸ். இஃப் யூ கான்ட் ஹானர் யுவர் வேர்ட்ஸ், ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா யுவர் வேர்ட் இஸ் யுவர் ப்ராமிஸ். தனியா சத்தியம்லாம் பண்ண வேண்டாம், சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும். சரியா? சோ செல்ஃப் டிசிப்ளின்றது இப்பவே செய்யறதுதான், நாளைக்கு செய்யறேன் நாளானிக்கு செய்யறேன் இல்ல. சோ கமிட் யுவர் செல்ஃப் ஃபார் த கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட். சோ எப்பவுமே பெட்டர் டேஸ் ஆர் ஆல்வேஸ் ஆன் தேர் வே. So keep continue loving your elders at home. Stay positive. முக்கியமான ஒரு விஷயம் நான் இதுல சொல்லி முடிக்கணும் உங்களுக்கு. ஆக்சுவலா 4 விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பர்சனல் ஆடிட். உங்களை நீங்க ஆடிட் பண்ணிக்கோங்க. யுவர் வேர்ட்ஸ் ஆர் பவர்ஃபுல். நான் என்ன வார்த்தை யூஸ் பண்றேன், ஐயோ நான் வேஸ்ட்னு சொன்னேன்னா நான் வேஸ்டா தான் போவேன். சரியா? அதே மாதிரி இன்னொருத்தரையும் பார்த்து வேஸ்ட் சொல்லால முடிஞ்ச அளவுக்கு நல்ல வார்த்தையே பேசுங்க. பேச வார்த்தை இல்லையா, சுப் குவைட். ஓகே? So don't use negative words which will spoil. அதாவது நான் சொல்றேன், பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பண்ணவங்க எல்லாம் சக்சஸா இருக்காங்களா தெரியாது, ஆனா நெகட்டிவ் வேர்ட் யூஸ் பண்றவங்க கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகும். பாசிட்டிவ் doesn't guarantee success but negative guarantee the failure. அதே மாதிரி உங்களோட வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ் ரொம்ப முக்கியம். உங்களோட வேல்யூ சிஸ்டம், உங்களை ரெஸ்பெக்ட் நீங்க பண்ணணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் யுவர் ட்ரீம், டேர் டு ட்ரீம் பிக். நீங்க இவ்வளவு ட்ரீம் சொன்னீங்க, அதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டார்ட் மேக்கிங் சேஞ்சஸ். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து be yourself busy, get busy. நிறைய பேர் சொன்னீங்களா எனக்கு பிரதமர், அதாவது வாட் இஸ் பிரைம் மினிஸ்டர் லீமன், எல்லாருக்கும் அதே 24 hours தான். அதுலதான் கடவுள் பாரபட்சமே பார்க்கல. 24 hours எல்லாருக்குமே இருக்கு. நீ எப்படி யூஸ் பண்றதா விஷயம். Let the changes. Okay? என்ன நான் சேஞ்சஸ் பண்ணணும்ன்றத நான் முடிவு பண்ணணும். So you never too old to reinvent yourself. சரியா? இப்போ இந்த செஷன்ல நான் இதை கத்துனேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஜஸ்ட் ரைட் இட் இன் தி chat box or you can unmute and talk to me. நான் முடிக்க போறேன், இன்னும் 1 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ரைட் இட் இன் தி chat box, 2 minutes time. What you learn from this session. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு எழுதினாதான் நான் வந்து what you learn today. Whatever may be your age is just numbers. சரியா? நாம என்ன கத்துண்டோன்றதா முக்கியம். எந்த வயசுல வேணாலும் கத்துக்கலாம். What do you learn today? Anybody can unmute and talk or I'll call you by name. Okay, to prove who I am I? Dream big. சரி, கையை தூக்குன ஒருத்தர கேள்வி கேட்கலாம். பிரபா, could you answer me dear? What do you learn today? மேம் ரொம்ப கத்துக்கிட்டது டைம் மேனேஜ்மெண்ட் மேம். டைம் மேனேஜ் இப்போ இம்பார்ட்டன்ட். ஓகே, தட்ஸ் இன்ட்ரஸ்டிங். थैंक यू. அடுத்து யாரு? யுவராஜ் என்னமா கத்துட்டீங்க? யுவராஜ், யுவா ரைஸ் பண்ணிருக்கீங்க கண்ணா, ஆன்சர் பண்ணுங்க. சரி, ஓகே. சரியாக பயன்படுத்தணும் நேரத்தை. ரீஇன்வென்ஷன் ப்ராசஸ்ல டைம் தான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. Think positive and stay positive. Wonderful. You have 1 minute more. முக்கியமா நிறைய பேர் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் பத்தி யாருமே சொல்லலையே. அப்ப அது வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. ஓகே. So fulfill you started knowing your dreams, right? That's interesting. 10 seconds more. Yeah, want to become, you should decide what you want to become. Wonderful. Chalo. You guys have done a great job. Actually, I'm concluding now. Any seminar, any course, anything I'll complete with this quote only, which I follow in my personal and professional life. APJ Abdul Kalam, salute your duty, you have to salute everybody. So salute your work and be the best version of yourself. It's a time to reinvent. If you have any questions, you can ask me. Okay, I've done my job. Thanks for the opportunity and thank you dear NPR team for your wonderful arrangement and thank you dear students and you guys are awesome really. Respond பண்ணீங்க, கேட்டதுக்கு எல்லாம் டக்கு 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 டக்குன்னு இன்டராக்ஷன் இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. You made me comfortable to handle the session. That's interesting. Thank you so much. Sir, organizers, I have done my job. Any questions you can ask me. It's a discussion time. And thank you. Any questions? Students, questions எதுவும் இருந்துச்சுன்னா மேடத்துக்கிட்ட கேட்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ், மேடம்
வணக்கம் மேடம், என்னோட பேர் சிவகுமார், தமிழ் துறையில துறை தலைவரா இருக்கேன். ஒரு சின்ன வினா மேடம், இப்ப எல்லாமே ஜெயிக்கிறவங்க எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பின்புலம் வந்து ஒரு வலுவான பின்புலம் இருக்கிறதுனாலதான் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு மேடம். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மட்டும் பார்த்தா இருக்கா, நிறைய பேருக்கு எதுவுமே கிடையாது, ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஏன் நீங்க பிலிம் இதுலயே எடுத்துக்கோங்களேன், அஜித் குமாருக்கு பிலிம் பேக்ரவுண்ட் எதுவுமே சப்போர்ட் கிடையாது, பட் ஹி ஹாஸ் மோர் ஃபேன்ஸ். கரெக்டா இல்லையா? அவருக்கு சினி சப்போர்ட் எதுவுமே கிடையாது, பட் இட்ஸ் ஜஸ்ட் அ பைக் ரைசர். அவர் வந்து வந்தாரு. அது மாதிரி நிறைய யூ கேன் ஈவன் நோ. அவர் வந்து பெட்ரோல் பங்க்ல தானே இது பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு அவர் மில்லியனர் ஆக்சுவலி. அவங்க ஃபேமிலி என்டையர்லி ரூலிங் த கண்ட்ரி என்டையர்லி. ஸோ பேக்ரவுண்ட்ன்றது வந்து இட்ஸ் ஆல் மித். Actually, even though like I'm from the middle class family only, but I'm running a company now. So actually, என்னோட aspirationல நான் வந்தேன், because I like என்னோட சின்ன வயசுல என் ட்ரீம் கேட்கும்போது I want to run a college தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். அந்த காலேஜ் இப்போ எஜுகேஷன் லைக் I'm from the middle class family only, but I'm running a company now. So actually, என்னோட aspirationல நான் வந்தேன், because I like என்னோட சின்ன வயசுல என் ட்ரீம் கேட்கும்போது I want to run a college தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். அந்த காலேஜ் இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடா இண்டஸ்ட்ரி ரன் பண்ணணும்னால நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு யாரும் வந்து my parents are motivating, that is different. And apart from that, there is a driving force in you. நமக்குள்ள அந்த burning desire இருந்தா புஷ் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா பீப்புள் வருவாங்க சார். நமக்கு ஆசை இருக்கும்போது அதை கத்து கொடுக்கறதுக்கு 4 பேர் கண்டிப்பா வருவாங்க, அதை ஹெல்ப் பண்றதுக்கு வருவாங்க, எப்படியாவது வருவாங்க. God will send us. Okay, send a person really. அது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் I'm telling you. அதனால வந்து பேக்ரவுண்ட் இல்லாதவங்க தான் நிறைய ஜெயிச்சிருக்காங்க எனக்கு தெரியும். கண்டிப்பா. Thank you. Okay. Yes. எனி அதர் ஸ்டூடெண்ட்ஸ்? அபிராமி, பூபாலன் கொஸ்டின் எது இருந்துச்சுன்னா மேடத்திட்ட கேளுங்கம்மா. Hope you find it useful, I guess. Thank you. நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிங்க, யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா உங்க டைமை நான் வேல்யூ பண்றேன். அது இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுல ஏன்னா டைம் இஸ் இந்த டைமை நம்ம ஒழுங்கா யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுதான் ஹாப்பினஸ். I guess no questions. Okay. Maybe இன்னொரு செஷன்ல சந்திக்கலாம். சிம்பிள் மா லைஃப்ல உங்களுக்கு கண்டிப்பா என்ன வேணும்ன்ற தெளிவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா நீங்க போலாம். நமக்கு என்ன வேணும்னே தெரியலனா தான் லைஃப்ல கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்போம். நமக்கு என்ன வேணும் அதை வந்து ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும், அது நமக்குள்ள அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அதே மாதிரி வாட் யூ சோ யூ வில் ரீட். நீங்க என்ன இன்னைக்கு விதைக்கிறீங்களோ அதை அறுவடை பண்ணுவீங்க. அதுக்குதான் நான் சொல்லுவேன், ஸ்பீக் ரைட் வேர்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸை நீ எப்படி ட்ரீட் பண்றியோ அதே ட்ரீட்மெண்ட் தான் உனக்கு நாளைக்கு உங்க பசங்க ட்ரீட் பண்ணுவாங்க. உங்க இன்லாஸை ட்ரீட் பண்றது எதுவா இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க நாம எப்படி ட்ரீட் பண்றோமோ அதே ட்ரீட்மெண்ட் நமக்கு கிடைக்கும். இன்னொன்னு, வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அதர்ஸ், ஸ்டார்ட் கிவ் இட் டு தெம். நீங்க என்ன மத்தவங்க எதிர்பார்க்கல அதை கொடுக்காருங்க. உங்க ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கல, நீ முதல்ல கொடு, then you will get it. ஓகே, சோ உங்களுக்கான நேரத்தை நீங்க தான் ஒதுக்கிக்கணும். அண்ட் யூ ஹாவ் டு அலோகேட் டைம். நமக்கு ஒரு ப்ராசஸ்க்கு நமக்கு டைம் வேணும். இதெல்லாம் ஆசை இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு திங்க் பண்ணணும். ஓகே, so I have done my job and thank you so much for your cooperation. Thank you. I'm glad everyone who participated well. So thank you ma'am. Wish you all great success. Very thank you ma'am. Sir, can we wind up now? Okay ma'am. My next one. Thank you, ma'am, for being an ideal example of inspiration and motivation for all of us. It was a pleasure hearing from you, ma'am. Now I call upon one of the students from First Max, Miss R. Harita, to propose the vote of thanks. Good morning to all. I deem it a great honor and privilege to propose the vote of thanks on this memorable occasion. First and foremost, I thank our special guest, Dr. Karthia Banu, MCA, MPhil, PhD, who despite her busy schedule has found time to grace this occasion. And I also express my heartfelt thanks to Mr. U. Vijayanarayanan, Head of the Department, for his valuable contribution.
Thanks to the faculties of our department for their guidance and encouragement in all our efforts. Last but not the least, I thank you, my friends, for your cooperation in making this function a resounding success. Finally, I leave you this inspiring quote by Martin Luther King. An individual has not started living until he rises above the confines of his individualistic concerns to the broader concerns of all humanity. தனி ஒருவன் தன் மீது காட்டும் அக்கறையை விட அனைத்து மனித குலத்தின் மீது அவன் காட்டும் அக்கறைதான் உயர்ந்ததென்று கருதும் வரை அவன் வாழ தகுதியற்றவனாகிறான். Once again, I thank you all for your attention. Thank you.